புதன்மேடு அளவுக்கு மீறி உயர்ந்து உப்பியிருந்தால் மோச நாசத்தில் ஈடுபட்டு பொய்யே பேசுவார். இம்மேடு பதிந்து வற்றியிருந்தால் அறியாமையும் சோம்பலும் உண்டாகும். ஆயுள் ரேகையின் மத்தியில் அல்லது புத்தி ரேகையின் நடுவில் தீவுக்குறி தோன்றியிருந்தால் அந்த வயதில் அதிர்ச்சி ஏற்பட்டு வாழ்க்கை கெட்டு வெறுப்படைந்து பரதேசியாய் ஊர் ஊராய் சென்று தர்மம் எடுத்து வாங்கி உண்டு ஏதேனும் ஒரு மடத்தில் அல்லது ஒரு திண்ணையில் உறங்குவார். புத்தி ரேகையும் இருதய ரேகையும் அருகருகே ஒரே மாதிரி சென்றிருந்தால் சூதுவாதற்ற மனமும் ஒரே எண்ணமும் நீதி நெறி வழுவாதவராகவும் இருப்பார். சனிமேடு வற்றி பதிந்திருந்தால் தற்கொலை செய்து கொள்வார். தாழ் உணர்ச்சி மிக்கவராக இருப்பார். சனிமேட்டில் நட்சத்திரக்குறி இருந்தால் பாம்புகடி, இடி விழுதல் போன்றவற்றால் மரணம் உண்டாகும். அதில் ஒரு வட்டக்குறி இருந்தால் வறுமை உண்டாகும். விபத்தால் மரணம் ஏற்படும். சந்திரமேட்டில் ஒரு நட்சத்திரம் இருந்தால் நீரில் மூழ்கி மரணமாவார். சந்திரமேட்டில் எந்த அடையாளமும் அபாயத்தையே காட்டும். செவ்வாய் மேட்டில் புள்ளி இருந்தால் சண்டையிடுபவர். அது கரும்புள்ளியாக பதிந்திருந்தால் சண்டையில் மரணம். நட்சத்திர குறியிருந்தால் தற்கொலை செய்து கொள்வார். துணிவு ஏற்படும். புத்தி ரேகை சங்கிலி போன்று பின்னப்பட்டிருந்தால் தான் ஊரை விட்டு வேறு ஊரில் மரணம் ஏற்படும். ஆயுள் ரேகை எப்பாகத்திலாவது மறைந்து அழிந்து தோன்றினால் நோய் தோன்றும். ஒரு தீவு குறி இருந்தால் உடலில் பலமான அதிர்ச்சியும் அயற்சியும் உண்டாகும். மேலும் புண், புரை, ரணம் போன்றவை உண்டாகும். கிராஸ் குறி இருந்தால் அங்கஹீனம் ஏற்படும். ஆயுள் ரேகையின் எப்பாகத்திலேனும் பிழவோ அல்லது கரும்புள்ளியோ பள்ளமோ தோன்றினால் அந்த வயதில் மூலம், குன்மம், புற்று, களலை போன்ற வியாதி ஏற்பட்டு ஆபரேஷன் செய்யப்படும். சூரிய விரலின் 3 அங்குலாஸ்திகளிலும் செங்குத்தான ஒரு ரேகை வியாபித்திருந்தால் நீண்ட ஆயுளும் திரண்ட செல்வமும் புகழும் கௌரவமும் அந்த நபருக்கு ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ளலாம்.